Hi guys, என் பேர் முகமது ஜுபேர். ஐம் 23. என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னியை ஹோம் ஒர்க் அவுட் மூலியமாக 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகே, இது ஒரு சேலஞ்சாக பண்ணலாம், இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபெப்ரவரியில். டெய்லி வீடியோஸ் எடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணி அந்த 100 டேஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் என்னோட சேலஞ்ச். அதை நான் கம்ப்ளீட்டும் பண்ணேன். பட் அதில் என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் 10 டேஸில் எனக்கு ஒரு 1-2 டேஸ் வந்து ஃபீவர் வந்துச்சு. ஸோ அந்த 2 நாள் என்னோட அந்த டேப்லெட் எது எடுத்துக்கிட்டோம். ஸோ பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டேன். சரி, என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டேன். அந்த ஸ்டோரியால் என்ன ஆச்சுன்னா, என்னோட பேஜில் ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அண்டர் வராது, அந்த மாதிரி நீங்கள் ப்ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. பட் அதை நான் கண்டினியூ பண்ணேன். 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஒரு மறுபடியும் ஒரு 1 மந்த் கேப் கொடுத்தேன். ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதே 100 டேஸை ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்சம் புஷ் பண்ணி நல்ல டயட் அண்ட் நல்ல எக்ஸசைஸ் ஸ்பிரிட்டோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு டே 25. அந்த 1 மந்த் கேப் கொடுத்ததுனால ரீச் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி, 2 டேஸ் முன்னாடியிலேருந்து நல்ல ரீச் கொஞ்சம் ஹை ஆகிட்டே இருந்துச்சு. நல்ல வியூஸ் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டு இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சஸ்பெண்டட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. என்னன்னு தெரில. சரி, ஓகே, அப்பீல் ஆப்ஷன் இருந்துச்சு. அப்பீல் பண்ணேன். ஒரு 2-3 ஹார்ஸ் கழிச்சு அக்கௌண்ட் ஹேஸ் பீன் பர்மனெண்ட்லி டிசேபிள்டு அப்படின்னு வந்துருச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னதான் அதில் வந்து ஜஸ்ட் 100 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. பட் அந்த 100 டேஸ் நான் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து, சரி ஓகே, ஓரளவுக்கு நல்ல ரீச் அட்லீஸ்ட் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இப்போது ரவுண்ட் 2 கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் அதை எதில் போஸ்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரில. ஸோ இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு அந்த 100 ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நோ ப்ராப்ளம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எந்த தப்பும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளையிலேருந்து பேலன்ஸ் 75 டேஸ் கன்சிஸ்டன்சி இதில் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Until then, take care and bye guys.